லாஸ்ட்டாக செக்கப்புக்கு போனப்பே க்ரோஸ் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. க்ரோஸ் ஸ்கேனுக்கு இது முக்கியமாக எடுத்தாகணும் 9th மந்த்தில். குழந்தைக்கு அம்மாவுக்கு போகிற ரத்தோட்டம் எப்படி இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கணும், அதனால எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. 7th மந்த் கடைசியில் ஒரு ஸ்கேன் க்ரோத் எடுத்திருப்பாங்க. இப்போ 9th மந்த் லாஸ்ட்டு ஸ்கேன் இது. அதனால காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பல்லாவு தான் செஞ்சுருந்தேன். நல்லா வெஜிடேபிள் எல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலே ஸ்கேனும் எடுப்பாங்க, ஆனால் வெளியிருந்து வந்து எடுப்பாங்க. அதனால அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். தம்பிக்கு அன்றைக்கி ஃபீவரு, என்னால் ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலுமே அவங்க கொடுக்குற டேட்டில் தான் நம்ம பார்த்தாகணும். இன்னொரு டைமுக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டாங்க. க்ரோஸ் ஸ்கேனை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா ரிப்போர்ட் வரத்துக்கு 1 மணி நேரமாச்சும் பண்ணிடுறாங்கன்ட்டு என்னை வீட்டில் ஹஸ்பண்டை விட சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தார். காலெல்லாம் அன்றைக்கி வீக்கம், ரொம்ப கால் வலி. ஹஸ்பண்ட் நீவ தம்பியும் எனக்கு நீவ் விட்டுட்டு இருந்தான். 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஸ்கேனில் வந்து செஃபாலிக்கு போஸ்ட் இயர் 142 BPM, வெயிட் வந்து 2400 இருந்தாங்க. ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா